பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 37:31 வசனம், கீழே வேர் பற்றி மேலே அவன் பலன் கொடுப்பான். நல்லா இருக்குல்ல? கீழே வேர் பற்றி. நிறைய பேரு இயேசுக்குள்ளே வேர் பற்றாமல், இயேசுக்குள்ளே பிடிப்பு இல்லாமல், இயேசுவோடு தொடர்பு இல்லாமல், இயேசுவினால் உண்டாகிற பலனை எதிர்பார்க்கிறார்கள். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு மரத்தை காட்டு, ஆப்பிள் மரம் அழகாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது, பயங்கரமா தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா உணர்த்துறா, என்னன்னு கேட்கிறேன். ஆப்பிள் மரம் சூப்பரா இருக்கு. மறுபடியும் கேட்க, என்னன்னு கேட்க, ஆப்பிள் மரம். அதுக்கப்புறம் முத்து பார்த்தா ஆப்பிள் மரம் தான், ஆனா பிளாஸ்டிக் மரம். இப்ப நிறைய பேரு வெளிப்புறத்துல கனி கொடுக்கறது போல, வெளிப்புறத்துல பணக்கார போல, வெளிப்புறத்துல பக்தியானது போல இருப்பதற்கு, நடிப்பதற்கு ரோமர் 12:2 படி உலகத்துக்கு ஒத்த வேஷ தரிப்பதற்கு காரணம் என்ன? அங்க கீழே வேர் பற்றாமல் இருப்பதற்கு. வேர் சரியா பற்றலைன்னா, இந்த வேர் நீர்க்கால்கள் ஓரமா இல்லைன்னா மேலே கனி வராது. கனினா பணம், பொருள், சொத்து, சுகம், அது மாத்திரம் இல்லை, குணங்கள் பண்படுத்தப்பட்டிருக்கணும். இதுக்கு பகை, விரோதம், பொறாம, இதுக்கு ஊழியக்காரங்க போறாம, அவங்களால முடியல. இயேசுக்குள்ள வேர் பற்றல. அதான் கொலேசியர் 2:6 சொல்றாரு, அவர் மேல் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்படுறத வேணா பாக்குறோம். எப்படி கட்டுறோம்? நம்ம பில்டிங் கட்டுறோமா, பயங்கரமா பாக்குறது, பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறோமா? வேர் இல்லாமல், இல்ல பேஸ்மெண்ட் இல்லாமல், அங்கே கடக்கால் ஆழமா இல்லாமல், பவுண்டேஷன் ஆழமா இல்லாமல் நாம் எவ்வளவு கட்டினாலும் இடிந்து போகும். அதுதான் மத்திய 7 சொல்றாரு. அங்கே பெருவெள்ளம், பெருமழை, பெருங்காற்று, எந்த ஒரு கட்டிடம் ஆழமாய் வேறு ஊன்றப்பட்டு பவுண்டேஷன் ஆழமா இருக்கு, அது ஒன்றும் பண்ணாது. சட்டுன்னு தோண்டி மணல் மேலே கட்டி போனா பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை, சோதனை, பாடு, நெருக்கடி, பாவங்கள் வரும்போது விழுந்து போவார்கள். தேவ மக்களே, அவர் மேல் ஆழமான வேர் நம் இருக்கும் என்றால், அந்த வேர் நீங்க மத்திய 13 வேர் ஆழமாய் போகாதனாலே அது என்ன பண்ணலையா, பலன் கொடுக்கல. சில கீழே கடினமான காரியங்கள். மத்திய 13 நீங்க படிக்கலாம். தேவ மக்களே, இறைவன் மேலே எந்த ஒரு மனிதன் ஆழமான வேர் இருக்கோ, அந்த வேர் கீழே இருக்கிற நீரை உறிஞ்சி அது நல்ல கனிகளை கொடுக்கும். தண்ணியே போகாம, அங்க நீருடைய சத்து இல்லாம, வேர் ஆழமா இல்லாம அந்த மரம் நிலைத்திருக்க. சில பப்பளி மரம்லாம் பார்த்தீங்கன்னா வேர் ஆழமா போகுது, டக்குன்னு காத்தடிச்சு விழுந்துடும், இல்லை மரம் துண்டாக விழுந்துச்சு. ஆனால் இந்த பனை மரம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காத்தடிச்சா அது வேர் ஒன்று ஆணி வேர் இருக்கும், சைடில் போகிறது இருக்கும், அந்த வேர் பூமியை பற்றி பிடிச்சிருக்கும். அந்த மேலே அப்படியே இப்படி ஆடும், ஆனால் கீழே விழாது. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏன் விழுந்து போனாங்க? வேறு அங்கே தேவன் மேலே இல்லை, அது மேலே ஊன்றப்படலை. இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கணும் உணர்ந்து, ஆண்டவரே உண்மையில் நான் வேறு ஊண்டப்பட்டவனாய், உண்மையில் கனி கொடுக்கிறவனாய், இல்லை கட்டப்பட்டவனாய், என்னை பார்க்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரு கட்டடத்தை மட்டும் காட்டக்கூடாது, அந்த கட்டடம் எது மேல் நிற்குது என்பதை நான் காட்டணும். அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். இந்த ஏசாயா 37:31 வசனம், அது பல நாள் நிரப்புகிற காலம். இந்த வசனத்தின்படி தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.